ஏன்னா அவ்வளோ பெஸ்டிசைட்ஸ் அவ்வளோ இன்செக்டிசைட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட் யூஸ் பண்ணும்போது நம்ம வாஷ் பண்ணி கழுவி தான் பண்ணுவோம். பட் அந்த விதையிலேயே விதைச்சி அந்த அந்த பழத்துலேயோ அந்த காய்கறிலையோ அது ஜெனட்டிக்லி ரீமாடிஃபைடாக இருந்துச்சுனால் அதுவும் நம்ம உடம்புக்கு பாதிப்பு தான். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அதுக்காக சாப்பிடாம பட்டினியாக இருக்க முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சாப்பிட்ற விஷயம் என்னன்னு தெரிஞ்சுட்டு சாப்பிடுங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அதாவது ஒரு ஒரு புது வண்டி வாங்குகிறோம், அந்த வண்டி என்ன உங்களோட எக்ஸாம்பிள் தான் பெஸ்ட்டு. ஒரு புது வண்டி வாங்குறவங்க என்ன நினைப்பாங்க, வண்டி பத்திரமா வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. கரெக்டாக? ஸோ வண்டியை தொடச்சி பலன்னு வச்சுக்கணும். உங்கள் உடம்பை நீங்கள் துடைக்கிறது எப்படின்னா தூக்கம் தான். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்கள் உடம்பு நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன் அப்படின்னா மெலட்டோனின் சில ஹார்மோன்ஸ் வந்து ராத்திரியில் உற்பத்தி ஆகும். மிட் நைட்டில் நல்ல ஆழ்ந்த உறக்கம் போனதுக்கப்புறம் உங்கள் உடம்புல அது உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா, இன்னைக்கு காலிலேருந்து நடந்த உங்களோட கெடுதலான விஷயம் உடம்புக்கு எல்லாத்தையும் நம்ம பாடியை ரிப்பேர் பண்ணிக்கிற மெக்கானிசம் தான் அந்த நைட்டு. அந்த ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை வரக்கூடிய மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன், இன்னும் ஒரு 2-3 ஹார்மோன் சேர்ந்து வரும். ஸோ இந்த ரிப்பேர் பண்ணக்கூடிய ஹார்மோனை நம்ம உடம்புல சிந்தசிஸ் ஆகிறதுக்கு நம்மளே வழிவகுக்கலன்னா அடுத்த நாள் உங்கள் பாடி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு நாள் உங்கள் பாடி தாக்கு பிடிக்கும், ஒரு வாரம் தாக்கு பிடிக்கும், ஒரு மாதம் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜுரமாவோ ஒரு சளியாவோ உங்களுக்கு தென்படும். ஸோ இது பேசிக் மெக்கானிசம். அந்த 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 ஒரு ரெஸ்ட்டு நம்ம செல்ஸுக்கு கொடுக்கல, அந்த செல்லை வந்து திருப்பி நல்லாக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா அது முக்கி பார்க்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது தென்படும். எப்படி வேணாலும் தென்படலாம். ஒரு ஜுரமும் கூட உங்களோட பாடியோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் வருமே தவிர, ஒரு இன்ஃபெக்ஷன் உங்கள் உடம்புக்குள்ள வருதுன்னா எல்லார் உடம்புலையும் ஏதோ ஒரு பேசிக் இன்ஃபெக்ஷன் இருக்கும். யாருமே இந்த ஹாலில் இருக்கிறவங்க ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு கிருமி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த கிருமி எப்போ தலை தூக்கும்னா உங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் தான். ஸோ அந்த செல்ஸோட டேமேஜை வெளிப்படுத்துறது இந்த ரூபத்தில் வெளிப்படுத்தும். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், காருக்கு வந்து பெட்ரோலோ டீசலோ கேஸோ கரண்ட்டோ இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது. கரெக்டா? ஸோ அதுக்கு உங்கள் உடம்புக்கும் அதே மாதிரி அதுக்கும் ஃபியூவல் தேவை. கரெக்டாக? ஸோ ப்ராப்பரான ஃபியூவல் ஃபுட்டு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இதுக்கு போகிறீங்க, சூப்பர் மார்க்கெட் போகிறீங்கன்னா பார்த்தோன்னே குடிக்கிறதுக்காக தான் அடுக்கி வச்சுருக்கான். அதை எடுத்து தயவு செஞ்சு திருப்பி என்ன அதில் இருக்குங்கிறத ஒரு தடவை படிக்கணும். ஒருவேளை அவங்க போட்டிருக்க கெமிக்கல் எதுவும் உங்களுக்கு புரியலன்னா உங்கள் உடம்புக்கும் அது புரியாதுன்னு அர்த்தம். சரியா? எந்த பிஸ்கட்டு பேரெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா பிஸ்கட்லேயும் எல்லாமே சுகர் ஃப்ரீ பிஸ்கட்லேயும் சுகர் இருக்குது. ஏன்னா நான் வேறு பேரில் அங்கே இன்க்ரீடியண்ட்டாக போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அதனால் எதுவுமே சுகர் ஃப்ரீ பிஸ்கட் அப்படி பண்ணவே முடியாது. அது பண்ணால் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சாப்பிட போகிறோம். அதை தாண்டி இந்த மாதிரி நம்ம பார்க்கறதுக்காகவோ போகிறதுக்காகவோ வாங்கக்கூடிய பொருள் நமக்கு புரியலன்னா தயவு செஞ்சு தொடக்கூடாது. அது உங்கள் பாடி டைஜஸ்ட் ஆகி செமிக்க முடியாது. பாடிக்கு ஒரு நல்ல ஒரு மெக்கானிசம் என்னதான் நீங்கள் உள்ள தள்ளினாலும் உங்களுக்கு தேவையோ தேவையில்லாததோ அதை பிரித்து கழிவை தனியாக தள்ளிடும், தேவைப்படுறதை உறிஞ்சிக்கும். அதான் நம்ம பாடியோட மெக்கானிசம். ஸோ அதுக்கு ஓவர்லோடு கொடுத்தாலும் பிரச்சனை, தேவையில்லாத நச்சு பொருள் கொடுத்தாலும் பிரச்சனை. இந்த பிரச்சனைனால தான் உங்களுக்கு சுகர் உருவாகுது. சுகருங்கிறது டிசீஸே கிடையாது. சுகருங்கிறது உங்களோட பாடியில் இருக்க வேண்டிய இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் பத்தாததுனால தான் உங்களுக்கு சுகர் வருது. இந்த இன்சுலின் என்ன பண்ணுன்னா, ஒரு வேளை அது இருந்துச்சுன்னா போலீஸ்மேன் வேலை பார்ப்போம். சுகர் உள்ளே வரும், நீங்கள் அங்கே போகணும் இங்கே போகணும் டைவர்ட் பண்ணிடுவோம். இன்சுலின் தேவைப்படுற இடத்துக்குலாம் தள்ளி விட்டுரும். ஸோ ரத்தத்தில் சுகர் இருக்காது. இந்த இன்சுலின் குறைஞ்சி போச்சுன்னா இந்த டைவர்ஷன் இங்கே அங்கேயும் தள்ளி விடுறதுக்கு ஒரு போலீஸ்மேன் இருக்க மாட்டான். ஸோ ரத்தத்திலே சுகர் தங்கி போயிடுது. அதுதான் சுகர். ஸோ இது எல்லாமே சாப்பாடு. சுகர் மட்டும் காற்றுல வராது. உங்கள் உடம்புல சுகர் லோ சுகர் ஆச்சுன்னா உடம்பே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் சுகர். அதான் கடவுள் படைச்சிருக்காரு. ஸோ நம்ம இன்சுலின் லெவல் ரொம்ப நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். நம்ம சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்சுலின் உடம்புல சுரக்கும். ஸோ சாப்பாடு அளவுக்கு அதிகமாகவும் தேவைக்கு அதிகமாகவும் நம்ம உட்கொண்டால், நம்ம இந்தியாவில் ஏன் ஏஷியன் கண்ட்ரி வந்து டயபெட்டிஸில் லீடிங்னு சொல்கிறாங்கன்னா, அரிசி கார்போஹைட்ரேட். நம்ம காலையில் சாப்பிட்ற இட்லி, மதியானம் சாப்பிட்ற ரைஸு, நைட் இட்லியோ தோசையோ. ஸோ நம்மளோட கார்போஹைட்ரேட் இன்டேக் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டீப் ஆயில் ஃப்ரைடு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடும்போது நம்ம இன்சுலின் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகிருக்கு. ஏன்னா இன்சுலின்ங்கிறது சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தி ஆகிற மெக்கானிசம் தான். ஸோ அளவுக்கு அதிகமாகவோ அன்னெசரி ஃபுட்டோ நான் குவாலிட்டி ஃபுட்டோ சாப்பிட்டோன்னா இன்சுலின் அளவுக்கு அதிகமாக செக்ரீட் ஆகும். குழந்தையிலேருந்தே இப்போ சுகர் வர நிறையா காரணம். சின்ன வயசுலேருந்தே ஒபிசிட்டி. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் ஜாஸ்தியாக தான் இருக்கிறாங்க சின்னத்துலேருந்து. அது காரணம் நம்ம
நம்ம நல்லது பண்ணுறோம்னு நினைக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணுறோம். அவங்களுக்கு 10 வருஷத்துல சுகர் வந்துடும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கேட்குறது எல்லாம் வாங்கி கொடுக்குறது இல்லை. என்றைக்கு ஒரு நாள் ட்ரீட்டாக கொடுக்குறது வேறு, ரெகுலராக அவங்க அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை விருப்பப்பட்டு சாப்பிட்றது, அதை நம்ம ஃபீட் பண்ணுறது வேறு. ஸோ இங்கே நிறைய பேர் சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ ஒருவேளை அப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போலேருந்து எதாவது கொடுத்துருந்தால் தயவு செஞ்சு மாற்ற பாருங்கள். ரொம்ப சிக்கல். இந்த 18 வயசு சொன்னேன்ல, ஒரு ஸ்ட்ரென்த் வச்சுருந்தேன். இந்த மாதிரி பிரச்சனை ஸ்கூல் லெவலிருந்து ஆரம்பிக்கிறதுனால தான் அவங்க 18 வயசில் வருது. யூஸ்வலாக 60 வயசில் வர வேண்டிய ஹார்ட் ப்ராப்ளம் 18 வயசுலேயே வர்றதுக்கு காரணம் நம்மளோட பழக்க வழக்கம், எஸ்பெஷலி ஃபுட்டு. ஸோ உணவு ரொம்ப முக்கியமான விஷயம். அதிகமான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அன்ரிஃபைன்டு ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னா என்ன, பலன்னு தெரியாத பொருள் சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு நல்லது. அது அரிசியாக இருக்கட்டும், பாலிஷ்ட் ரைஸ் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டால் நமக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம், சுகர் கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஹோல் ப்ராடக்டாக அது ரொம்ப பாலிஷ் பண்ணாமல் க்ளீன் பண்ணாமல் சாப்பிட்றது தான் பெட்டர். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியமான அங்கம். ஃப்ரூட்ஸில் நிறையா விஷயங்கள் இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ஃப்ரூட்ஸில். ஸோ அது நம்ம நிறைய எடுத்துக்கிறது இல்லை. அது கண்டிப்பாக நிறைய எடுத்துக்க வேண்டிய அவசியம். மூணாவது விஷயம் எக்ஸசைஸ். ஸோ வண்டி ஓடிட்டே இருந்தாலும் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் அனுப்ப சொல்லுவீங்களே. ஸோ சர்வீஸ் பண்ணணும் வண்டியை. ஸோ சர்வீஸ் பண்ணணும்னா எக்ஸசைஸ், மூவ் பண்ணுறது தான். மூவ்மெண்ட் இஸ் மெடிசன். இந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம், மழை பெய்யுதா போக முடியலையா, காமனாக பேசணும்னு சொல்கிறது, ஏமா நடக்கலையான்னு கேட்டால் மழை பெய்ஞ்சு போகல. ஸோ என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் உட்கார்ந்தே பண்ணக்கூடிய எக்ஸசைஸாவது பண்ணணும். கை கால் ஜாயிண்ட்டை மூவ் பண்ணாவே ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். ஒரு ஜாயிண்ட்டாக எடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் உங்கள் மசிலுக்கும் ஜாயிண்ட்டுக்கும் மூவ்மெண்ட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா 2 விஷயம். ஒன்று, சுகர் எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த மசில் உறிஞ்சிக்கும். மசிலுக்கு சுகர் தேவை. மசிலுக்கு வேலை பார்க்கணும், நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக தெம்பாக இருக்கணும்னா சுகர் உடம்புக்கு தேவை. அந்த சதைக்கு தேவை, ரத்தத்துக்கு தேவையில்லை. நம்ம சுகர் ரத்தத்தில் தங்கி போனது தான் பிரச்சனை. ஸோ நீங்கள் மூவ் பண்ணால் சுகர் அங்கேருந்து அங்கே ஒழியும். ஸோ நீங்கள் ஒரு வேளை டயபெட்டிக்காக இருந்தால் உங்களோட ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் மெடிசன்ஸு, உங்களோட சுகரோட அளவு எல்லாம் கம்மி பண்ண முடியும். ஸோ எக்ஸசைஸ் கண்டிப்பாக அவசியம். ஹார்ட் நல்லா இருக்கிறதுக்கும், இந்த கொலாட்ரல் சொன்னேன்ல, ஒரு இடத்துல அடைச்சா இன்னொரு இடத்துல பைபாஸ், கடவுள் கொடுத்த பைபாஸ் உருவாகணும்னா எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அட்லீஸ்ட் 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு நடக்கணும். ஒரு வாரம் நடந்தால் பத்தாது. இதோட பலன் வேணும்னா 6 மாதமாவது கண்டினியூஸாக நடந்தாலும் அதோட பலன் வரும்னு சயின்ஸ் சொல்லுது. ஸோ அதனால் டெய்லி முடிஞ்ச அளவு டெய்லி 30 மினிட்ஸ். அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் கைட்லைன்ஸ் 30 நிமிஷம் 5 நாள் வாரத்தில் நடக்கணும்னு. பட் நம்ம எப்படியும் நம்ம 2 நாள் ஏதோ ஒரு காரணத்தினால சிக்காயிடும். அதனால் காமனாக தெரிஞ்சுக்க வேண்டியது டெய்லியும் நடக்கணும். 30 நிமிஷம் நடந்தீங்கன்னா உங்கள் இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வாட்ச், டிஜிட்டல் வாட்ச் வந்துருச்சு. 10,000 ஸ்டெப்பு, 10,000 ஸ்டெப்ஸு, 15,000 ஸ்டெப்ஸு, ஏதோ ஒன்று. அதுவும் என்ன, எப்படி கால்குலேட் பண்ணுது, நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லுதுன்னா, மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க, கால் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அதை ஸ்டெப்பாக கால்குலேட் பண்ணுது. ஏதோ ஒன்று 1/2 மணி நேரம் கண்டிப்பாக பண்ணணும். அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்கூலில் இப்போல்லாம் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் உங்கள் குழந்தைங்கள தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி விளையாட வைங்க. அதை கண்டினியூ பண்ண சொல்லுங்கள். ஸ்கூல் முடிஞ்சோடனே, 10th முடிஞ்சோடனே, 12th முடிஞ்சோடனே அது அப்படியே நின்று போயிடுது. அதை கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த அடல்ட்ஹுட் பெருசாக ஆக அதோட பழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை தனியாக போய் வாக்கிங் போனால் நம்மளே போல, நம்மளை பார்த்து அவங்களும் போக மாட்டாங்க. ஸோ அதனால் அட்லீஸ்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நிறுத்தாதீங்க, என்கரேஜ் பண்ணி அவங்க பண்ண வைங்க. அடுத்த விஷயம் ஸ்மோக். இது இப்போ ஸ்மோக் மட்டும் இல்லை, இந்த ஸ்லைடில் ரொம்ப பாலிஷாக போட்டுருக்க ஸ்மோக்கு, போதைப் பொருள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ யாரை கேட்டாலும் எங்கே கிடைக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு போதைப் பொருட்கள் நம்ம ஊர்லேயும் சரி எல்லா இடத்துலையும் அதிகமாகிடுச்சு. இந்த போதைப் பொருளோட மெக்கானிசம், சிகரெட்டோட மெக்கானிசம் எல்லாம் ஒன்று தான். என்ன பண்ணோம்னா, இந்த கொரோனா அப்போ எங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா, கொரோனா அப்போ ஜிஎன்எம்ல இருந்தனால ஒரு 700 பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டிக் ஹார்ட் அட்டாக். அந்த ஒரு வருஷத்தில் ஃபஸ்ட்டு லாக்டவுனில் ஒரு 700 பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்கோட வந்தாங்க. எல்லாருக்கும் கொரோனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பெரிய க்ரௌண்ட்லாம் போட்டுலாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு 300-400 பேருக்கு யங் ஏஜ், வெறும் ரத்தக்கட்டு மட்டும்தான் இருந்தது. வேறு ஒரு அடைப்போ எதுவும் இல்லை. ரத்தக்கட்டு போய் உருவாகி அந்த ரத்த குழாய் அடைச்சிருந்துச்சு. அந்த ரத்தக்கட்டை உருவி எடுத்தாவே ஃபுல் கிளியராக ரத்த குழாய். யூஸ்வலி என்ன ஆகும்னா, ரத்த குழாய் சுருங்கி இருக்கும், அது மேலே ரத்தக்கட்டு உருவாகும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு. பட் அந்த டைமில் என்ன இருந்துச்சுன்னா, ரத்த குழாய் இவ்வளோ பெருசாக இருக்கும், உள்ளே மட்டும் ரத்தக்கட்டு மட்டும் போய் அடைச்சிருந்தது. ஸோ அதை உரிச்சு எடுத்துட்டோம்னா ரத்த குழாய் ஃபுல்லாக நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அது என்ன ப்ராப்ளம், அது எதனால் அப்படி ஆகுதுன்னா, உடம்புல எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகி ரத்தக்கட்டு உருவாகிற தன்மை உடம்புல உருவாயிருது. ஸோ அதனால் எங்கெல்லாம் பிளட் வெசல் இருக்கோ எந்த இடத்துல வேணாலும் இந்த ரத்தக்கட்டு உருவாகிக்கலாம். ஸ்மோக்கிங் அது ஒரு மெயின் எக்ஸாம்பிள். கொரோனாவில் இருந்தது.
கொரோனாக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்மோக்கிங் போதைப் பொருள் இருக்குது. இப்போ இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ 30-28 வயசுலாம் பார்த்தாலும் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது என்ன ப்ராப்ளம் தான் சொன்னேன் ஆல்ரெடி. 18 இயர்ஸ் அது சொல்லி முடிக்கல. 18 வயசுக்கு வச்சோன்னா ஸ்டென்ட் வைக்கிறது, ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது ஸ்டென்ட் வைக்கிறது. 18 வயசுல வச்சிங்கன்னா இந்த ஸ்டென்ட்டை பத்திரமா பார்த்துக்கிட்டாப்புல, கரெக்டாக மருந்து சாப்பிட்டு செக்அப் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கிட்டாருன்னா 10 to 15 இயர்ஸ் தான் லைஃப். ஸோ பேக் மினிமம் 10ன்னு வச்சுக்கோ. நம்மளே இந்த ஏஜில் 4 நாள் மாத்திரை கொடுத்தா 2 நாள் மறந்துடுவோமா இல்லையா? கரெக்டாக இல்லையா? ஸோ அவன் 18 வயசில் அவனுக்கு என்ன தோணும்? விளையாட தோணும், வெளியில் போக தோணும். ஸோ அந்த மருந்து மறக்கிறது இதெல்லாம் வாய்ப்பு அதிகம். மருந்து மறந்தால் திருப்பியும் ஸ்டென்ட் அடைச்சிக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கிட்டாவே 10 வருஷம் லைஃப்னு வச்சுக்கலாம். இன்னொரு ஸ்டென்ட் அதே இடத்துல பிரச்சனை வந்தால் போட முடியும். 2 ஸ்டென்ட்டுக்கு மேலே அந்த ரத்த குழாயில் வேலை செய்ய முடியாது. அதுக்கப்புறம் பைபாஸ் கிராஃப்ட் ஆர்டிஃபிஷியலாக ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி பைபாஸ் வைக்கிறது. அதுவும் நல்லா பார்த்துக்கிட்டா தான் அந்த பைபாஸ் வச்சோன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா திருப்பி பிரச்சனை வரும். ஸோ அது ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்க. 2வது தடவை பைபாஸ் பண்ணுறது ரொம்ப கடினம். இந்த சதையை ஒரு டைம் கிழிச்சு முடிச்சிட்டிங்கன்னா திருப்பி தச்சிடுவாங்க.